அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is appointed as the chief of Indian army அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ராணுவத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி வரைக்கும் மனோஜ் பாண்டே அவர்கள் இருந்தாங்க. ஜூன் 30 அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது முடியுது. ஸோ அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உபேந்திர திவேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வராரு. ஓகேவா? ஸோ ஆர்மி அப்படின்னா திவேதி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு விவேக் ராம் சௌத்ரி வருவாங்க. இது நேவி அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் திரிபாதி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் ஆர்மி, நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கும் ஒரு ஹெட் இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம். அனில் சௌஹான் அவங்க தான் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா இருக்காங்க. ஸோ ஆர்மி அப்படின்னா திவேதி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி, நேவி அப்படின்னா தினேஷ் திரிபாதி, இவங்கெல்லாம் இருக்காங்க. சரியா? அடுத்தது, who received அவ்வையார் அவார்ட் ஃபார் 2024 2024 ஆண்டிற்கான அவ்வையார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டினா சூசேராஜ். ஓகேங்களா? விருதுநகரை சேர்ந்த ஃபாஸ்டினா சூசேராஜ் அவங்களை தான் பாமா அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவ்வையார் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. மார்ச் 8 வருஷம் இந்த அவ்வையார் விருது அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே அப்போ நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது, who is appointed as the chief minister of ஒடிசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2000 2024 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே சீஃப் மினிஸ்டர் தான் இருந்திருப்பாங்க. யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. சமீபத்தில் தேர்தலில் அவர் தோத்திருப்பாரு. ஸோ இப்போ புதுசா யாரு சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோகன் மாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து புது சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ ஒடிசாவோட கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரகுபர் தாஸ் தான் வந்து ஒடிசாவோட கவர்னரா இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரா வரப்போறார். ஓகேவா? மோகன் மாஜி அப்படிங்கிறது தான் சீஃப் மினிஸ்டரா வரப்போறார். அடுத்தது, who is appointed as the chief minister of ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இவ்வளவு நாள் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? சமீபத்தில் தான் அவரும் அப்பாயிண்ட் ஆயிருப்பார். போன வருஷம் நடந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் நடந்த இந்த ஆந்திர பிரதேஷ் தேர்தலில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் இன்னைக்கு பதவி ஏற்க போறாரு. அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசோட ஆளுநர் அப்துல் நாசிர் அப்படிங்கிற இவர் தான். சரிங்களா? அடுத்தது, which country is set to host the men's junior hockey world cup 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பையை 2025 எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4th டைமா இந்தியா தான் இதை நடத்த போறாங்க. இது வரைக்கும் எந்த நாடுமே 4 times இந்த ஒரு விஷயத்த நடத்தினதில்லை. இந்தியா தான் 4th டைமா நடத்த போறாங்க. ஸோ ஜெர்மனி பார்த்தோம்னா இப்போ ஒரு டோர்னமெண்ட் யுஎஃபா யூரோ 2024 அப்படிங்கிற டோர்னமெண்ட் நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜெர்மனில தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஃபுட்பால் டோர்னமெண்ட் அது எங்க நடக்குதுன்னா ஜெர்மனில. ஹாக்கி டோர்னமெண்ட் தான் நம்ம ஹாஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்த வருஷம் 2025 நமக்கு இந்தியாவில் தான் நடக்க போகுது. 4th டைமா நம்ம அதை நடத்த போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 question பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 questionல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.